ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிரதாப். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோசியல் மீடியாவை திறந்தாவே தீபக் தீபக் தீபக். அவர் யார், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கேரளாவில் தாங்க நடந்துச்சு. கேரளாவில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு வந்து பஸ்ஸில் போகிற மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க. அவர் வந்து இறங்கி போகும்போது அவங்க மேலே உரசுற மாதிரியும் இந்த மாதிரி வீடியோஸாக இருந்திருக்கு. அந்த வீடியோ டக்குன்னு வைரல் ஆயிடுச்சு. ப்ரோ அந்த வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக தர மாட்டேன். ஆல்ரெடி அந்த வீடியோ வந்து பொய்யாகி அவர் வந்து இப்போ அஃபெக்ட் ஆகி தான் இங்கே வந்து நின்றுருக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்துச்சுன்னா ஷேர் பண்ணாதீங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுநாள் காலையில் அவர் இறந்துட்டாருங்க. ஸோ வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வர வீடியோஸ்லாம் நம்ம நம்பி அதை ஷேர் பண்ணுறதால தான் இந்த மாதிரி வைரல் ஆகி ஒருத்தரோட லைஃபே போயிடுச்சுங்க. அவர் இறந்துட்டாரு. சோசியல் மீடியா வந்து நம்மளுக்கு ஒரு பாலமாக தான் இருக்கணும். அதையே நம்பி இருக்கவே கூடாது. கண்ணால் காண்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பதே மெய். இதே ஒரு பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா நம்ம விவான் ஜஸ்டிஸ் விவான் ஜஸ்டிஸ் அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்திருப்போம். இது ஒரு பையனுக்கு தான் நடந்துச்சு, அவ்வளோதான், இது ஜஸ்டே ஒரு வீடியோ தான், ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இதே நம்மளுக்கு அஃபெக்ட் ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்கிறேன் 1000 சொல்ல தாங்க செய்வான். உனக்கு தெரியுமில்ல நீ யாருன்னு. ஸோ ஒரே ஒரு டைலாக் தான், நான் ஆம்பளடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா. ஆம்பளமாவும் ஆண் நெடில் பெண் ஆண். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. ஐயோ. ஐயோ.